உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட கரத்தினாலும் ஓங்கிய உயர்த்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், அவருடைய பலத்தினாலும் அவருடைய உயர்த்தினாலும் இந்த உலகத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி ஆண்டவர் தம்மை குறித்து எரேமியா மூலமாக வெளிப்படுத்துவதை நேற்று நாம் தியானித்தோம். ஆம், இந்த உலகத்தில் தேசங்களை ஆள்கிற ஒவ்வொரு மனுஷர்கள் அவர் நினைக்கின்ற காரியத்தை அந்த தேசத்துக்கு செய்வார்கள். அதை யாராலும் தடை செய்ய முடியாது. நம்முடைய தேசத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட ஆண்டிலே பணம் மாற்றமடைந்து 1000 ரூபாய் என்கிற அந்த பணமானது மாற்றப்பட்டு அது பயன்பட முடியாதபடிக்கு ஒரு தலைவனால் நூற்றுக்கணக்கான 100 கோடிக்கு மக்களான அநேகர் பாதிக்கப்பட்டதாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நம் தேவன் உலகத்தை உண்டாக்கினார், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் நினைத்து தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த வேளையிலும் கூட லூக்கா என்ற சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அதற்கு அவர் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். ஆம், மனுஷன் அவனுக்குள்ளாக ஒரு மேன்மை இருக்கும் போதுதான் எல்லாவற்றையும் செய்யக்கூடும். பணம் இருக்கும் போது எல்லாவற்றையும் செய்யக்கூடும். பதவி இருக்கும் போது எல்லாவற்றையும் செய்யக்கூடும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மனுஷனால் கூடுகின்ற அளவுக்குத்தான் செய்கின்ற அளவுக்குத்தான் செய்ய முடியும். ஒரு தலைவன் தன்னுடைய ஆட்சி ஆள்கின்ற போதுதான் அவனால் எல்லா சட்டங்களையும் பிறப்பிக்க முடியும். அவருடைய ஆட்சி மாறிவிட்டால் மறுபடியுமாக அந்த மனிதனால் எதையும் செய்ய முடியாது. ஆனால் தேவனால் எக்காலத்திலும் எல்லாவற்றையும் செய்யக்கூடும். காரணம், இந்த உலகத்தையே உண்டாக்கின தேவனாக நம் தேவன் இருப்பதினாலே மனுஷரால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். ஒருவேளை அநேக காரியங்கள் கூடாமல் கலங்கிக் கொண்டிருக்கலாம், குழம்பிக் கொண்டிருக்கலாம், பயந்து கொண்டிருக்கலாம், கேள்வியோடு இருக்கலாம். இல்லை, நாம் ஒன்றை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மால் கூட கூடாத காரியங்கள் தேவனால் கூடும் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக இணங்கிக் கொள்ள இருக்கிறது. அதனால் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேவனால் எல்லாம் கூடும். நம் வாழ்க்கையிலே எதுவெல்லாம் தடைப்பட்டிருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற அவரால் எல்லாம் கூடும் என்று நாம் விசுவாசிப்போம். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் மனுஷனால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். அன்பின் ஆண்டவரே, எங்களால் கூடாது, நாங்கள் நம்புகின்ற எந்த மனுஷனாலும் எந்த நபராலும் கூடாது, என் தேவனால் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பேன் சொல்லி பார்க்கிறோம். நாங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை காண்போம், சுகத்தை காண்போம், அற்புதங்களை காண்போம். உம்மை தொடர்ந்து ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்கிறாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hallelujah.